வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கிராண்ட்மா சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெண்களை முன்னிலைப்படுத்தி பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். கல்லூரியில் படிக்கும் காலங்களிலே நாடகம் போடும் வாய்ப்புகள் கிடைத்தது கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு. கல்லூரி படிப்பை முடித்தவுடன் சென்னையில் ஏசிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய போது நாடகத்தையும் இயக்கி கொண்டிருந்தார். அவருடைய மேஜர் சந்திரகாந்த் நாடகம் பெரும் வெற்றி பெற்றது. பல்வேறு பிரபலங்களும் மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை பார்த்தனர். பாலச்சந்தருடைய எழுத்தையும் இயக்கத்தையும் பார்த்து வியந்து போனார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் தெய்வத்தாய் படத்திற்கு பாலச்சந்தர் அவர்களை வசனம் எழுத வைத்தார். அன்று தொடங்கியது அவருடைய திரைப்பட வாழ்க்கை. 1964 தெய்வத்தாய் வெளியாகியது. பாலச்சந்தருடைய வசனங்கள் தெய்வத்தாய் படத்தில் பெரிதும் பாராட்டப்பட்டது. இதையடுத்து அடுத்த ஆண்டே நீர்க்குமிழி திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் இயக்கிய முதல் திரைப்படம் நீர்க்குமிழி. கதை உருவாக்குவதிலும் கதாபாத்திரங்களை உருவாக்குவதிலும் புது புது யுக்திகளை உருவாக்கினார் பாலச்சந்தர் அவர்கள். பெண்களை முன்னிறுத்தி நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார். பெண்களை முன்னிறுத்தி அவர் இயக்கிய படங்கள் அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, அவர்கள், சிந்து பைரவி, கல்கி இது போன்ற படங்களை இயக்கியிருக்கிறார். பிறர் தொட தயங்கும் கதையை அரங்கேற்றம் என்ற திரைப்படத்தில் காட்டியிருப்பார் பாலச்சந்தர் அவர்கள். ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் வறுமையின் காரணமாகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் தவறான தொழில் செய்யும் பெண்ணாக காட்டியிருப்பார். குறிப்பிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் திரையிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் அந்த படம் வெற்றி பெற்றது. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ரஜினியை அறிமுகம் செய்திருப்பார். கமல் தான் அந்த படத்தோட ஹீரோ. ரஜினி அந்த படத்தில் கொஞ்ச நேரம் தான் வருவார். அந்த படமும் சர்ச்சைக்குள்ளான படம். இருந்தாலும் அந்த படமும் வெற்றி படம் தான். கமலை வைத்து அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார். கமலை வைத்து அவர் இயக்கிய படங்களில் முத்திரை பதித்தவை வறுமை நிறம் சிவப்பு, புன்னகை மன்னன், உன்னால் முடியும் தம்பி. வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தை காட்டியிருப்பார். புன்னகை மன்னனில் 2 வேடங்களில் நடித்திருப்பார் கமல். அதில் சார்லி சாப்ளினாக கமலை நடிக்க வைத்திருப்பார். சார்லி சாப்ளின் எல்லோரையும் சிரிக்கத்தான் வைப்பார். ஆனால் இந்த படத்தில் வரும் சார்லி சாப்ளின் சிரிக்கவும் வைப்பார், நம்மை அழவும் வைப்பார். குடிப்பழக்கத்தால் சீர்கெட்டிருக்கும் கிராமத்து ஆண்களை திருத்தி அந்த கிராமத்தையே நாட்டிலேயே முன்மாதிரி கிராமமாக மாற்றி காட்டுவார் பாலச்சந்தர் அவர்கள். நாடகம், திரைப்படம், சின்ன திரை என அனைத்து துறையிலும் முத்திரை பதித்தவர். திரைப்படத்தில் நடித்தும் இருக்கிறார். 9 தேசிய விருதுகள், 13 ஃபிலிம்பேர் விருதுகளுக்கு சொந்தக்காரர் கேபி எனும் கே. பாலச்சந்தர் அவர்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.